இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். லதாங்கிறவங்க திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிறும் நான் 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சியை ஜாய் டிவியில் பார்ப்பேன். என் மகன் ஒரு ரவுடியாக இருந்தான். 10ஆம் கிளாஸ் போனால் அவன் கெட்ட நண்பர்களை சேர்ந்து ஸ்கூலுக்கு போகாமல் 3 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். வெட்ட வருவான், குத்த வருவான். நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் அம்மாட்ட ஜெபம் பண்ணினே. என்ன ஆச்சரியம்! அவனை கர்த்தர் கெட்ட பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுத்தார், கெட்ட நண்பர்லேருந்து விடுதலை கொடுத்தார். இப்போ டுட்டோரியனில் 10th பரீட்சை எழுதும்படி அடுத்த மாதம் எழுதும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என் பையனை மாற்றி கொடுத்த தேவனுக்கு நன்றின்னு லதாங்கிறவங்க திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷம் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷம் பாருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஜாய் டிவி யூடியூப்பில் இரவு 8 மணிக்கு துதி ஆராதனை ஜெபம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் வாக்குத்தத்த துதி ஆராதனை ஜெபம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகை வெளியிடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை 7 மணி நேரம் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவனால் எல்லாம் கூடும் உபவாச ஜெபம் நடக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஊழியங்களை நீங்கள் உங்கள் காணிக்கையினால் தாங்க, நீங்கள் எப்போது உற்சாகமாய் தாங்க முன்வாருங்கள் என்று உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். வாருங்கள், எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது ஜெப நேரத்தை கொடுங்க. அடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததில் இருந்து ஏதாவது கொஞ்சம் என்ன செய்யலாம், ஆண்டவருக்குன்னு நம்ம கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்குன்னு செய்ததெல்லாம் பரலோக ராஜ்யம் வந்துடும். நம்ம இந்த பூமியில் பல கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாலும் அது பரலோகம் வரவே வராது. நம்ம கர்த்தருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் பரலோகத்துக்கு வரும். அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் அவளவள் செய்த கிரியைகளுக்கு தகுந்த பலன் என்னோடே கூட வருகிறது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராகாதிகாராவா ஷேகாதாகாராவா. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தினால வாய்க்காமலே போவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவ மகிமை நிரப்புவதாக. தேவ பிரசன்னம் மூடுவதாக. அல்லேலூயா. ஓராக அது கட்டுகள் விழுவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவாராக. அபிஷேகத்தினால் நுகங்கள்லாம் முறிக்கப்பட்டு போவதாக. பவுலின் பிரசங்கத்தை கேட்டு லீதியால் உள்ளம் திறக்கப்பட்டது போல இதை கேட்டுக்கொண்டு தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் திறக்கப்படுவதாக. ராக்கா தீகாராபா ரிகாபாபா லாபாராபா ஓ ரிகாபாபா லீபாராபா. ஓ தேங்க்யூ ஜீஸ். ஆவியானவர் இறங்குகிறார். திருமண தடைகளை ஒட்டைக்கிறார். திருமண தடைகள் நீங்கி போவதாக. கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற பலன். ஆகவே குழந்தை இல்லாத ஒருவருக்கு கற்பத்தின் கனி உண்டாவதாக. வீட்டில் சண்டை பிரிவினை ஏதோ யுத்தம், இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். ஓராக அதிக பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்கிறார். ரேகா லாபாராவா ரேகா பாபா லீபாராவோ ஷே ஓ ரேகா லாபாராவோ. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. டைவர்ஸுக்காக காத்திருக்கிற மகனே, நீ உன் மனைவியோடு சேர்ந்து வாழு. ஓ மகளே, உன் புருஷனோடு நீ சேர்ந்து வாழு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலையில விட்டுக்கொடு. நீ விட்டு கொடுத்த ஆபிரகாம் போல நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அலையிலோயா ராகா தீகாராவோ ஷே ஓ ரிகா பாபா லாபாராவோ ஓ ரிகா தீகாதலா லாபாராவோ ஷே காதாக லாபாராவோ. அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஆவியர் அசைவாடுவாராக. அலையிலோயா. ஓ ரெஹால கிட்னி ஸ்டோன் நீங்கி போவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அல்லேலூயா. அல்சர் பிரச்சனை நீங்கி போவதாக. பிணியாளில குணமாக்கத்தக்க வல்லமை இந்த ஜெபம் மூலம் வெளிப்படுவதாக. ஆவியானவரே இறங்கி விடுதலை தருவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்திலும் யார் யார் ரட்சிக்கப்படலையோ ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் நடப்பதாக. பொருளாதார நெருக்கடி கடன் நீங்கி போவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருவதாக. தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளிலேயும் கூட செய்தியுடைய தலைப்பு, மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன். ரூத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன் என்று ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு எனக்கும் பேசுகிறார். இப்போதே நீங்கள் இப்போது என்ன வேண்டிக் கொள்றீங்க? அல்லேலூயா. இன்று என்ன வேண்டிக் கொள்றீங்க? காலகாலமாக நீங்கள் வேண்டுதல் பண்ணி வச்சிருக்கலாம், செபித்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. இன்று இப்போதும் நாங்கள் எழுதப்பட்டிருக்க பைபிளில் ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒளியாது அழியாது. அல்லேலூயா. அவர் எழுதுனதை இந்த வேத புத்தகத்தில் யார் எதை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது.
அப்படின்னா இதில் உள்ள வாதைகளும் கூட்டப்படும் நமக்கு. அப்படிதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. எழுதுனது தான் பிளாத்து சொன்னது போல. இதில் ஒரு புல் ஸ்டாப், ஒரு கமா, இதை கூட யாராலையும் மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது, அதில் திருத்தி அமைக்கக்கூடாது. மொழிபெயர்ப்பில் சில கொஞ்சம் மாற்றி, அதாவது தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டுகள் மாறலாமே ஒழிய வசனம் ஒரு நாள் மாறவே மாறாது. அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர் இருக்கிறார். இங்கே நீங்களும் நானும் பயப்படாமல் இருக்கணும். நம்ம வேண்டிக் கொண்டதெல்லாம் கிடைப்பதற்கு சில வழிமுறைகள் உண்டு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு 24வது வசனம், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட அநீதி இருந்தால், பாவத்தன்மை இருந்தால், பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் நானும் டெய்லி வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். வேத வசனத்தை அறிக்கையிடாமல் அது நிறைவேறாது. ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், தனக்கு கர்த்தர் வெகு 10, 15, 13 வருஷத்துக்கு பிறகாக, அதாவது ஒரு இடைவேளை, அவருக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்கள் உண்டு, 3வது குழந்தை அவர் எதிர்பார்க்கல. அந்த 2வது குழந்தைக்கு இப்போ பிறந்த பிள்ளைக்கும் 13 வருஷம் வித்தியாசம் உண்டுன்னு சொன்னார். 13 வருஷமா 14 வருஷம். ஆனால் இந்த கரு உருவாகும் போது அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. 2 மந்த்லேயோ 3 மந்த்லேயோ அங்கே ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த குழந்தை கருவை நீங்கள் அழிச்சிருங்க, ஏன்னா இது வளர்ச்சி சரியில்லை, இது அப்படியே பிறந்தாலும் அது குறைவாத்தம் பிறக்கும், யாருக்கும் புரோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சான். ஐயோ நம்ம கேட்கல, ஆண்டவர் 13 வருஷம் கழித்து கொடுத்துருக்குறாரு, இதை நம்ம எப்படி கலைக்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப சோர்ந்து போய் அந்த சௌரன் ஜெபம் பண்ணாராம். அப்புறம் ஏதுக்கு அந்த டாக்டர்மா சொன்னாங்களா, இன்னொரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காமிங்கன்னு சொன்னாங்களாம். இன்னொரு டாக்டர்கிட்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க, கருவை கலைக்கிறதா இருக்கிறதா. அங்கே போனால் அங்கேயும் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படி தான் சொல்லிச்சான், பிள்ளைக்கு இதய துடிப்பு சரியாக கிடையாது, வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி 3 மாதத்தில் பார்த்துருக்காங்க, 90 நாள் கழிச்சு. ஆக இப்போவே நீங்கள் இந்த கருவை கலைக்கிறது நல்லது அப்படின்னு இவங்க யோசித்தாங்களா. அவருக்கு ரொம்ப பாரமாக போச்சான். அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காரு, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டீரா, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, கருவை உண்டாக்குனவர், என் தாயின் கருவில் உடைய கண்கள் கண்டதேன்னு இருக்கு, அவைங்களில் ஒன்று கூட உருவாகும் முந்தியே அவைகளாம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்று இருக்கிறதே அப்படின்னு. அதாவது வேத வசனத்தை நம்ம மதிக்கணும், அதை அறிக்கையிடணும், அதை அபியாசப்படுத்தணும், இருதயத்தில் வைத்து தியானிக்கணும். இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் பாருங்கள் வேண்டிக் கொண்டபடிலாம் நிச்சயம் செய்வார், செய்யாமல் போகவே மாட்டார். அதுதான் சங்கீதக்காரன் அந்த 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், செய்வதெல்லாம் வாக்கியம் இருக்கு. பரியாசக்கார இடத்துல உட்கார மாட்டாங்க, அநியாயக்கார இடத்துல ஒத்து போக மாட்டாங்க, கர்த்தரோடு ஐக்கியம் வச்சுருப்பாங்க ஏனோக்கு போல. அப்போ அதுங்க நடந்த சம்பவம் என்ன அந்த சகோதரனுக்கு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொண்டு பேசினாராம். அவர் ஜெபத்தில் அந்த வேடு கிடைச்சான், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. இந்த வேடு கிடைச்சிருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்திற்கு கர்த்தர் கொடுக்குற பலன் இல்லையா, அது ஒரு நன்மை, கர்த்தர் கொடுத்த பெரிய நன்மை. இந்த நன்மையான ஈவு பரத்திலிருந்து தானே வந்துச்சு, அது எப்படி பழுதுள்ளதாக இருக்கும், பரிபூர்ணமாக தானே இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். அப்போ பூரணமான வரம் பூரணப்படுத்ததான் வந்தார் ஆண்டவர். இந்த குழந்தைக்கு நிச்சயம் அப்போ பழுது இருக்காது, இந்த நன்மையான ஈவு பரத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தாரா. இவர் யாருக்கிட்டையும் சொல்லவில்லை அந்த வார்த்தையை, டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டையும் யார்ட்டையும் சொல்லலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், மரியாளோ சிந்தித்து கொண்டு இருந்தால் இருக்கு. இன்றைக்கி அநேகிட்ட போய் நம்ம சொல்கிறதுனால ஊழியக்காரங்க பல ஊழியக்காரங்க இதை பற்றி நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் அழிச்சிருப்பாங்க, ஒருத்தர் இருக்கட்டும்பாங்க. அது இல்லை, நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவங்க முதலாவது ஆண்டவர் சமூகத்துக்கு தான் போவாங்க. அப்போ அந்த வேடை வச்சு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த வேடு ரொம்ப முக்கியம். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் 30,000க்கு மேலாக எழுதப்பட்டிருக்குது.
வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்குரியது. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். இப்போ குழந்தை பிறந்து 4 மாதம் ஆச்சு. எங்கே போய் ஸ்கேன் போட்டு பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு குறை இல்லை. அல்லேலூயா, சூப்பராக இருக்குன்றாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு அந்த டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிச்சு. இன்னைக்கு டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? வளர்ச்சி நல்லா இருக்கு. சிசேரியன்படி தான் குழந்தை, அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. 5 கிலோ வெயிட்டுன்னு வேற சொன்னாங்க. பாருங்களே, கர்த்தர் நன்மையானதை தான் தந்தாரு, தீமையானது தர மாட்டார். தீமை பாரா சுத்த கண்டார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தால் நீங்க அதை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிங்கள். வாயினால் அறிக்கையிடுங்க. அப்பதான் உங்க விசுவாசம் வளரும். சாத்தான் இன்னைக்கு வசனத்தை சொல்ல விடாம விசனத்தை சொல்ல வைக்கிறான். நெகட்டிவா பேச வைக்கிறான். பாசிட்டிவா நம்ம மாற்றணும். நெகட்டிவ் சிந்தனை வரும், ஆனா அதை வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பாசிட்டிவா பேசும்போது அது அப்படியே நடக்கும். இங்க மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன். பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தீர்க்கதரிசனமாக கொடுக்கிறார். முதலாவது நம்ம வேண்டிக் கொண்டது கிடைக்கிறதுக்கு எதை குறித்து பயப்படக்கூடாது. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாதீங்க, சோசியரனை பார்த்து பயப்படாதீங்க, மனுஷரை 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு செய்ய ஞானம் இல்லையே, பயப்படாதீங்க. ஆண்டவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், செயல்படுத்துவார். முதலாவது நம்மகிட்ட காணப்படுகிற நம்ம வேண்டிக் கொண்டது கிடைக்கணும்னா ரூத்துட்ட இருந்த அந்த கேரட் நமக்கு காணப்பட வேண்டும். அவன் குணசாலியான ஸ்திரீ என்று போவாஸ் சொல்லுகிறான். மற்றவங்க நம்மளை பார்த்து எப்படி சொல்கிறாங்க? அதான் சண்டைக்காரி அப்படிங்கிறாங்களா, கோபக்காரின்னு சொல்கிறாங்களா, பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, நம்ம தீமை செஞ்சால் நன்மை செய்வாங்கன்னு சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. நன்மை செய்தால் தீமை சொல்கிறாங்கன்னு நம்மகிட்ட நன்மை பெற்றவங்க தீமை செய்கிறவங்கன்னு ஒருவேளை நமக்கு துர்ச்சாட்சி கொடுத்தாலும் பயப்படாதீங்க. இவன் சாட்சி கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? இவள் குணசாலியான ஸ்திரீ. நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை என் தேசமே அறியும், என் ஜனங்கள் அறிஞ்சிருக்காங்க. மகளே, நீ ஐஸ்வர்யவான் பின்னாலேயும் தரித்திரர் பின்னாலேயும் போகாம நீ பெத்தலைமை நோக்கி வந்தியே. மோவாப்புல அவள் தாய் தகப்பன் குடும்பம் பயங்கரமான செல்வம் நிறைஞ்சவங்க, நல்ல சூப்பர் பணக்காரங்க, பேர் போனவங்க தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மோவாப் தேசத்தை விட்டு, அந்த விக்கிர ஆராதனையை விட்டுட்டு, அந்த சடங்காச்சரிய சம்பிரதாயத்தை விட்டுட்டு, அந்த மோவாப் தேசத்துடைய வழிபாடுகளை விட்டுட்டு பெத்லெகேமுக்கு வருகிறாள். நகோமியோடு வருகிறாள். இதை நான் பார்த்தேன். ஒரு பால் மாதிரி அவள் போகலை இல்லையா? நகோமி பின்னால் வந்து விட்டாள். இதை பார்த்து அந்த வந்து அங்கே போய் என்ன பண்ணுறா? ஒரு தாழ்மையாக மாமிக்கும் தனக்கும் உணவுக்காக ஒரு வயலில் போய் மிஞ்சினதை புறக்கி சாப்பிட்றான். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மிஞ்சி தானியத்தை எடுக்கிறவங்க தெரியும். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தனால எனக்கு அதை பற்றி தெரியும். இப்போ எங்கள் பின்னால் செதற விட்டுருப்பாங்க. பயிர் வகைகளோ அல்லது தானிய வகைகளோ, தப்பு பயிருன்னு சொல்லுவாங்க, அதை விட்டுருவாங்க. அவங்க அதை ஓசியை வச்சுக்கலாம். பருத்தியிலேருந்து மாடு ஆடெல்லாம் மேய விடுவாங்க அடுத்து. ஏன்னா அடுத்த வெள்ளாமை எடுக்கிறதுக்காக காடு இல்லை. அதை இன்னைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தப்பி போன பயிரை அப்படி விட்டுருவாங்க. இவ அதத்தை என்ன செய்றா? போய் பிறக்கிறா. ஒரு தாழ்மை. அவள் கோடீஸ்வரி வீட்டில இருந்து வந்தவர். அன்னைக்கு பாருங்க, அநேக எங்கள் அம்மா அப்பா விட அவ்வளவு கோடீஸ்வரி, நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு நான் இங்கே வந்து புருஷ வீட்டில் இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்லுவது உண்டு. ஆனால் நீங்கள் குணசாலியான ஸ்திரீயா இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். பாருங்க, அவளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன் போவாஸ் சொல்லுகிறான். போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, அந்த ரூத்து வேண்டிக் கொண்டது அந்த போவாஸ் செய்யக்கூடுமானால் நீங்கள் வேண்டிக் கொண்டதை நான் வேண்டிக் கொண்டதை அவரால் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் நான் ரூத்தை போல மாற வேண்டும். பட்டம் பதவி பெருமையை விட்டுறணும், தாழ்மையை கற்றுக்கிடணும், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். 9 கனியில் ஒரு கனி நற்கணும். நல்ல குணசாலியான ஸ்திரீ என்ற பேர் வாங்கணும். பெருமை இருக்கக்கூடாது. பெருமூலர் கர்த்தரை எதிர்த்து நிற்பார். பாருங்க, அதை பார்த்து தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ தருத்திர பின்ன போகல, நீ இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின்கள் அடைக்கலமா வந்துட்ட. பெத்லெகேம் ஆண்டவர் பிறந்த ஊருக்கு வந்துட்ட. ஆகவே என்ன செய்வேன்? உன்னை நானே நீ வேண்டிக் கொண்டபடிதான் நானே செய்வேன். நகோமியுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். ஊழியர் சொல்லுகிற வேத வசனத்தின் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? வேத வசனத்தின்படி உங்களுக்கு எந்த ஊழியக்காரர்களோ ஆலோசனை கொடுத்தா அப்படி கீழ்ப்படிங்க. அவள் நகோமிக்கு கீழ்ப்படுகிறாள். நகோமி சொல்லுகிறாள், நீ போய் என்ன செய்ய?
அவன் நைட்டில் களத்தில் விளைச்சலெல்லாம் அடிச்சுட்டு என்ன செய்வான், படுத்து நல்லா தூங்குவான். நீ போய் என்ன செய்ய, பாதவடியில் போய் படுத்துக்கோ. பார்த்தீங்களா, இது தாழ்மை. மரியாள் அவருடைய பாதவடியில் அமர்ந்தாள். வார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கலங்கினாள் என்று பார்க்குறோம். அப்போ வேறு இடத்துல 1000 நாள் இருப்பதை பார்க்கல, அவருடைய சமூகத்தில் ஒரு நாள் இருப்பது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை ரூத்து பெற்றுக்கொண்டாள். தாழ்மை, தாழ்மை, கீழ்ப்படிதல், நல்ல குணம், நற்சாட்சி பெற்றவளாய் காணப்பட்டாள். அதனால தான் அவர் வேண்டிக் கொண்டதெல்லாம் கிடைச்சது. நீங்களாம் வேண்டிக் கொண்டது கிடைக்கணும்னா அந்த ரூத்துக்குள்ளே இருந்த அந்த சுபாவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சகரியாவை பார்க்குறோம். அவன் வேண்டிக் கொண்டது ஆண்டவர் கொடுக்குறார். அங்கே லூக்கா 1:13 தூதன் சகரியா, அதாவது காபிரியல் தூதன் தோன்றி என்ன சகரியாவே பயப்படாதே, ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனும் அவனுடைய மனைவி எலிசபெத்தும் செஞ்ச காரியங்கள் என்ன, ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளின்படி என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. ரெண்டாவதாக நம்ம வேண்டிக் கொண்டது கிடைப்பதற்கு இந்த சகரியா எலிசபெத் செஞ்சது நம்ம செய்ய வேண்டும், கற்பனைப்படி நடக்க வேண்டும். மனுஷர் கற்பனை விருதா, மனசுடைய கற்பனைனால தேவனுடைய கற்பனைகளை அவமாக்க கூடாதுன்னு ஆண்டவரே சொன்ன வார்த்தை இது. இன்னைக்கு அநேகர் மனசுடைய கற்பனைப்படி நடப்பாங்க. வம்ச வரலாறு, கட்டுக்கதைகள், கிளவி பேச்செல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஆண்டுடைய கற்பனையை மீறுவாங்க. கற்பனை மீறுவது பாவம் என்பதை நீங்கள் நான் மறந்து போய்விடவே கூடாது. அதே உபாகமம் 28:1-2 சொல்லுகிறது, அவருடைய கற்பனை கட்டளைப்படிலாம் நம்ம நடக்கும்போது பூமியில் சகல ஜாதிகளை பார்க்கல கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பாராம். பாருங்க, சகரியா எலிசபெத்துக்கு வயசாயிடுச்சு. தன்னுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க. சர்ச்சில் அவங்க பாஸ்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம். அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, வீட்டுக்கு போயிட்டான்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கற்பத்துக்கு அணியை கொடுக்குறார். நல்ல ஒரு யோவான் சனனை கொடுக்குறார். ஆண்டவருக்கு வயது ஒரு பொருட்டல்ல, வேலை ஒரு பொருட்டல்ல. அவருடைய வேலைன்னு ஒன்று வரணும். நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். ஸ்திரீகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி முன்னும் பிறக்கலையாம் பின்னும் பிறக்கலையாம். யோவான் சானகன் இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணின முதல் சுவிசேஷகனாய் வருகிறான். அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் காணப்படுகிறான். இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன் அவன் தான் இல்லையா? அப்போ சொல்லில் செயலில் ஒரு வல்லமையில தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி, உங்களுக்கு கூட ஒரு குழந்தை பாய்க்கு இல்லாமல் இருக்கலாம், வயசு ஆயிருக்கலாம். உங்களுக்கு சகரியா எலிசபெத் செஞ்சது மாதிரி நீங்கள் அவருடைய கற்பனைப்படி நடங்க, கட்டளைப்படி நடங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் வரலாம். கர்த்தருடைய நாள் வரும், அப்பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை தர வல்லவராக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக லூக்கா 22:32 உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் என்ன செய்கிறேன், உனக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன். நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நமக்காக என்ன செய்யறான், விண்ணப்பப்படுகிறான். அதுக்கு பேதுருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. ஏன்னா சொல்லவினால் படைப்பது போல பிசாசான உத்தரவு கேட்டுக்கொண்டான். நம்ம விசுவாசத்தை மறுதளிக்கணும், நம்ம நரகம் போகணும், அதுதான் பிசாசுடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்க முடியாத நேரத்தில், அறிக்கையிட முடியாத நேரத்தில் அவரே என்ன செய்கிறாரு, அப்படி ரத்தம் இன்னைக்கும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீன மத்தியில் ஜெபிக்க முடியாத நேரங்களில் யார் வேண்டுதல் பண்ணுகிறார், ஆண்டவர் வேண்டுதல் பண்ணுகிறார். ஆவியானவர் பிதாவாகிய தேவன் நோக்கி வேண்டுதல் செய்கிறார். ஆகவே நம்ம வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்படும். நம்ம வேண்டிக் கொண்டபடி ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிசாசின் சோதனையிலிருந்து நம்மளை மீட்டு கொள்ளுவார். ஐயோ எனக்கு பிசாசு தொல்லை தாங்க முடியல, இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டு என்ன செய்வார், அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். அதே போல் மார்க் 1:40 சொல்கிறது, அங்கே ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரை தேடி வருகிறான். அந்த நாட்களில் குஷ்டரோகி ஊருக்கெல்லாம் வரக்கூடாது. இவன் ஆண்டவரை தைரியமாக தேடி வருகிறான். முழங்கால் படிட்டு கேட்குற, ஆண்டவரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு வேண்டிக் கொண்டானா. அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் கை வச்சு தொட்டு என்ன செஞ்சார், சுகம் கொடுத்தார். நாள்பட்ட வியாதியாக இருக்கலாம், நாள்பட்ட வம்ச வரலாறு ஒரு சாப நோயாக இருக்கலாம், சுகரு, ப்ரெஷரு, கிட்னி பிரச்சனை, காற்று பிரச்சனை, இப்படி தொன்று வரலாம். ஆண்டவர் அதை இன்னைக்கு நீக்கி போடுகிறார். அவர் நீக்கி போடுகிறார். வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏன்னா இனி ஒரு சாவும் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 சொல்லுகிறது.
எப்படி நம்ம புறஜாதிக்குள்ள சாபமாக இருந்தோமோ அப்படியே ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி சகரியா 8:13 சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாவ நீங்கணும், சாப நீங்கணும், நோய் நீங்கணும், கட்டுகள் உடையணும், செய்வன கட்டு உடையணும் நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீங்கள் விடுதலையானீங்க என்று சொல்லுகிறார். மத்தேயு 9 கடைசியாக மத்தேயு 9:37 தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம். அடுத்து நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஊழியர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். மிஸ்வரிகளுக்காக ஜெபிக்கணும். 5 வகை ஊழியர்களுக்காக எல்லா வித திருச்சபைகளையும் ஆவி ஊற்றப்படும்படி தேவ சித்த எல்லா சபையாரும் செய்யும்படி நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு ஏற்ற பலன் நமக்கு தருவார். நம்ம நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக கண்டிப்பாக செய்வார். அது மாத்திரமல்ல, நம்ம துன்ப மத்தியில், பாடுகள் மத்தியில் யோபு சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்டது போல நாமும் பிறருக்காக, தேசங்களுக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? இரட்டிப்பான நன்மையை தருவார். தலை தாழ்த்தி ஜெபணும். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பயப்படாதே மகளே, இப்போது நீ பயப்படாதே, நீ வேண்டிக் கொண்டபடி நான் செய்வேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க வேண்டிக் கொள்ளுகிறத நீ தந்து அவங்களை கனம் பண்ணுங்க, மகிழ்ச்சி ஆக்குங்க. சகரியாவை எலிசபெத்தை மகிழ்ச்சி ஆக்கினீரே, ரூத்தை மகிழ்ச்சி ஆக்கினீரே, நகோமியை மகிழ்ச்சி ஆக்கினீரே. அல்லேலூயா. ராகா தீகா பாபா லாபா. ஜெபிக்க முடியாத நேரத்தில் நீர் எங்களுக்காக ஜெபிக்கிறீர் என்று விசுவாச அறிக்கையிட, அதன் நிமித்த ஆண்டவரே சாத்தான் பிரச்சனைகள் நீங்க, சூனியக்கட்டு மந்திரக்கட்டுலாம் உடைய கர்த்தரை அனுக்கிரகம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே ரிகாஷாவாலாவாராவா சபையில் இணைந்து ஊழியம் செய்யணும். கர்த்தர் அதுக்கான கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். யோபு சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்டது போல வேண்டிக் கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. அல்லேலூயா. ராகா தீகா பாபா லீபாராவா. ஆவியானவரே இறங்க, அபிஷேக நதி ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும், கட்டுகள் ஒட்டைக்கப்படட்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை பெறாத ஒவ்வொருவரும் இப்போது பெற்றுக்கொள்வார்களாக. ராகா தீகா ராபாஷே ஓ ராகா தீகா பாபா லாபரவோ ஓ ரிகா சப தீகா பாபா லாபரவோ தீகா பாபா லாபரவோ. தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எக்ஸாம் எழுதிட்டு காத்திருக்கிற அருமையான சகோதரியே, உங்கள் பிள்ளைகள் நல்ல மார்க்குகள் வாங்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். வேலை கிடைக்கும், இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்வதற்காக நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.